ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 31 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்ட் 30லேருந்து நம்ம எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் அகெயின் ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. எந்தெந்த வகைகளுக்கு அதிக விளைச்சல் தரக்கூடிய முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம், இந்த ரெண்டுத்துக்கு தான். ஓகேங்களா? ஸோ 1 and 2. ஸோ இதில் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ எதுக்கெல்லாம் கொடுத்துருக்கு? அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், சோளம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பசுமை புரட்சியின் தந்தை யார்? பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா? எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஓகேங்களா? இவர் ரீசெண்டாக தான் இறந்தார். 2023 செப்டம்பர் மாதம் தான் இறந்தார். செப்டம்பர் 28 தான் இறந்தார். இவரை கௌரவிக்கும் விதத்தில் இவருக்கு 2024 எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது அரசாங்கம் கொடுத்துச்சு. ஓகேங்களா? பாரத் ரத்னா விருது 2024 அவர் மறைந்த பிறகு அவருக்கு பாரத் ரத்னா விருது அவர்களுக்கு வழங்கியது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், பசுமை புரட்சி என்பது வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 1960க்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன. இதற்கு ஆரம்பமாக 7 மாவட்டங்கள் வழிநடத்தும் திட்டம். ஸோ ஃபஸ்ட்டு முதல் கட்டம் 7 மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சி எடுக்கப்பட்டது. அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் தான் HY, அதுக்கப்புறமா VP. இதுதான் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் உற்பத்தி செய்வதற்கான திட்டம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 1952. ஓகேங்களா? NDC அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு. ஓகேங்களா? 1952 ஆகஸ்ட் 6. ஓகே. ஸோ இது பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். தேசிய வளர்ச்சி கவுன்சில் என்பது ஆகஸ்ட் 1952 இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பாகும். இது ராஷ்ட்ரிய விகாஸ் பரிஷத் என்று அழைக்கப்படுகிறது. இது பாருங்க, ராஷ்ட்ரிய விகாஸ் பரிஷத்னாலும் NDCனாலும் என்னது ஒன்று தான். ஓகேங்களா? இது ஒரு அரசியலமைப்பு அல்லது சட்டப்பூர்வ அமைப்பு அல்ல, அரசியலமைப்பு சாரா அமைப்பு இது. ஓகேங்களா? NDC என்பது நாட்டின் 5 ஆண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் உச்ச அமைப்பாகும். ஸோ 5 இயர் பிளான் இருந்துச்சுல்ல, அதில் இந்த 5 இயர் பிளானில் ஒரு இப்போ ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த NDC அதுக்கு ஒப்புதல் பண்ணணும். ஓகேங்களா? NDCயின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், பிரைம் மினிஸ்டர் தான் இதனுடைய தலைவர். ஓகேங்களா? ஸோ NDCயின் தலைவர் பிரைம் மினிஸ்டர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். $5 ட்ரில்லியன் இந்திய பொருளாதாரம் என்று குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024-25. இந்த இயர் தான், ஃபினான்ஷியல் இயரில் தான் $5 ட்ரில்லியன் எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், பட் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது இந்த வருஷம் இருக்க டார்கெட்டுன்றதுனால கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பின்வருவனற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை, விச் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் GSTன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பொருள்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பதற்கு மீது அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது இந்த டேக்ஸ். ஓகேங்களா? கரெக்டு தான். அதாவது பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கு மட்டும் இந்த டேக்ஸ் விதிக்கப்படுது. அதே மாதிரி இது ஒரு முனை வரி, இதுவும் கரெக்டு தான். உள்ளீடுகளின் மீதான வரி வரம்பு இதில் உள்ளது. அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு இதில் இருக்குது. ஆனால் தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாதுன்னு போட்டிருக்கு. அது தப்பு. அதுக்குமே எல்லாத்துக்குமே தான் வரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ GST பற்றி பார்த்துடலாம். GST எப்போ வந்துச்சு அப்படின்ட்டுனா, நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னா ஜூலை 1,
17 இது அமலுக்கு வந்துச்சு, நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, பாராளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் எப்போ வழங்கியிருக்காங்கன்னா 29/3/2017 ஒப்புதல் பெற்று ஜூலை 1 முதலாம் நாள் 2017 நாளன்று நடைமுறைக்கு வந்தது. இதனுடைய நன்மைகள்னால் என்னென்னு பாருங்கள். அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது, ஒரு முனை வரியாக உள்ளது, பதவிக்கான வாசலாக உள்ளது, சிறிய நிறுவனங்களுக்கு கலவை திட்டங்கள் உள்ளன, இணைய வழி வசதி மூலம் எளிமைப்படுத்தியது, மின்னணு வகை வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இதனுடைய நன்மைகள். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதான் பார்த்தோம். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னா ஜூலை 1, 2017. ஸோ இதை ஒரு கமிட்டி வந்து இதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களா. அது அந்த கமிட்டிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்கார் பணிக்குழு, கெல்கார் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி. இவங்க தான் வந்து ஜிஎஸ்டியை வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு பரிந்துரை செய்த குழு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, கெல்கார் பணிக்குழு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பிளானிங் கமிஷன் பற்றி நேத்தி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம திட்டக்குழு பற்றி. ஸோ அது எக்ஸ்ட்ரா கொஷின் தான், இது பார்த்துடலாம். திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. கரெக்டு தான். நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்லன்னு போட்டிருக்கு. இது தப்பு. அதுவும் ஒரு அறிவு மையம் தான். அதனுடைய கொள்கைகள், திட்டங்கள், இந்திய அரசோட இது எல்லாமே கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையம் தான். ஆனால் இங்கே அல்லன்னு போட்டிருக்கு. ஸோ இது ஏ ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? அதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2005 ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள். ஓகேங்களா? 12 ஏப்ரல் 2005 அன்று தான் வந்து தேசிய ஊரக நல அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது நமக்கு வந்து அப்படியே புக்கில் இருக்குது அப்படியே. ஓகேங்களா? தேசிய ஊரக அமைப்பு NRHM அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நலிவடைந்த ஊரக மக்களுக்கு குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான ஆரோக்கிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது தான் இதன் நோக்கம். சரிங்களா? ஸோ கிராமப்புற ஊரக மக்களுக்கெல்லாம் வந்து குறைந்த விலையில் வந்து நல்ல தரமாக வந்து அவங்களுக்கு வசதிகள், ஆரோக்கியமான வசதிகள் வந்து தரக்கூடிய ஒரு நோக்கம், முக்கிய நோக்கம் தான் இதனுடைய தேசிய ஊரக நலமைப்போட நோக்கம். உடல் நலத்தை தீர்மானிக்கும் காரணிகளான குடிநீர், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூக மற்றும் பாலின சமத்துவம் போன்றவற்றை அடைவதற்காக சிறப்பாக செயல்படும் சமூக நீதி பரவலாக்கப்பட்ட நல விநியோக முறையை ஏற்படுத்துவதே இந்த அமைப்பின் மிக முக்கியமான நோக்கமாகும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல இது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், வசதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் அதில் இருக்கும்? வாட்டரு, சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, இது எல்லாமே சொசைட்டி எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டான இதுவில் பண்ணணும். இதைத்தான் அவங்க வந்து மெயின் எய்மாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இனப்பெருக்கம், தாய்மை பேறு, சிசு மற்றும் குழந்தை இளம் பருவத்தினரின் நலனுக்காக பல்வேறு பணிகளை NRHM மேற்கொண்டது. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த RMNCH அப்படின்றது ப்ளஸ் A இவங்களுக்காக நிறைய இது பண்ணியிருக்காங்க. மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. இதுக்குமே வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ தேசிய ஊரக நல அமைப்புனாலே மொத்தமாக அவங்களுடைய கம்ப்ளீட் லைஃப் சைக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு அமைப்பு தான் இது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் பாலின விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 940. ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ்நாட்டோடது வந்து 995, இது வந்து 940. இது வந்து அப்படியே ஒரு அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கல்வியறிவு விகிதம் வந்து ஆண்கள் வந்து மொத்தம் வந்து இது பெண்களுக்கு, இது ஆண்களுக்கு, இது இந்தியா லெவலில், இது தமிழ்நாடு லெவலில். இந்தியா லெவலில் பாலின விகிதம் வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து 940, தமிழ்நாட்டில் லெவலில் 995. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளோ காலம் வந்து இம்பார்ட்டண்ட்டு, படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு, MMR, IMR எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா?
ஸோ இந்த ஐஎம்ஆர் எம்எம்ஆர் அப்படின்னா என்னென்னா இன்ஃபென்ட் மொராலிட்டி ரேட்டு மெட்டர்னல் மொராலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இன்ஃபென்ட் மொராலிட்டி ரேட்னா குழந்தை ஓகேங்களா, குழந்தை இறப்பு விகிதம், அதுக்கப்புறமா மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து இந்த ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இதுதான் கடைசி கொஷினு. இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இந்தியாவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா நிறுவனம் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம 10 கொஷின் பார்த்துட்டோம். ஸோ இதனுடைய பிடிஎஃப்பும் வந்து நம்ம குரூப்பில் நான் சென்ட் பண்ணி விடுறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து டெய்லியும் வந்துட்ருக்கோம், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.